இந்த வேளையில கூட இந்த யோசேப்பின் குறித்து நாம் பார்க்கலாம். யோசேப்பின் அதிகாரம் ஆதியாகமம் 41:55 போட்டிருக்கு. எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பினிடத்துல போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். பார்வோன்ட்ட போய் ஓலமிடுறாங்க எகிப்தியர். யோசேப்பு என்ன சொல்லுகிறானோ அதன்படி செய்யுங்கள் என்று பார்வோன் சொல்லுகிறான். அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறவன் தான் கீழ்ப்படுத்த முடியும். யோசேப்பு யாக்கோபுக்கும் போத்திபாருக்கும் சிறைச்சாலைக்காரனுக்கும் பார்வோனுக்கும் கீழ்ப்படிந்திருந்தான். இயேசு சிலுவை பரியந்தம் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார். ஆதலால் தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு கொடுத்தார். கீழ்ப்படுகிறவன் தான் கீழ்ப்படுத்த முடியும். இயேசுவோடு ஐக்கியமாய் இருப்பவன் எப்பொழுதும் தைரியமா இருப்பார்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை பார்த்து அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று கண்டு கொண்டார்கள். நீதிமான சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். ஒருவரும் தொடராதிருந்து துன்மார்க்கர் ஓடி போகிறார். நீதிமான சிங்கத்தை போல தைரியமா இருக்கு. யோசேப்பு சிங்கத்தை போல தைரியமா இருக்கு. வார்த்தை நிமித்தம் பகைக்கப்பட்ட யோசேப்பு அவன் வார்த்தை தான் முழு தேசத்துக்கும் உலகத்திற்கும் அதிகாரம் மிகுந்ததா இருந்தது. The powerful word in this world. அந்த நாட்கள்ல யோசேப்பு நாட்கள்ல வல்லரசே எகிப்து, அதுலயும் வல்லரசு உள்ள தலைவன் பார்வோன். அந்த பார்வோன் சொல்றான், யோசேப்பு என்ன சொல்லுகிறானோ அதன்படி செய். The powerful word in this world அப்படின்னா the words of Joseph. யோசேப்பினுடைய வார்த்தை வலிமை மிக்கதாய் வல்லமை மிக்கதாய் இருந்தது. ஆனா ஒரு காலத்துல வார்த்தை நிமித்தமாய் பகைக்கப்பட்ட வாழ்க்கையில கூட வார்த்தை நிமித்தமாய் பகைக்கப்படுகிறவர்களாய் இருந்தால் ஒரு வார்த்தை வல்லமை மிக்க வார்த்தைகளாய் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எப்படி இந்த அதிகாரம் செயல்படும், இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது எப்படி, இந்த அதிகாரத்தை how use it என்பதை நாம் சுருக்கமாய் வேகமாய் பார்க்கலாம். ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டோ அங்க அதிகாரம் உண்டு. நீங்க பிரசங்கி 8:4 போட்டு யோசேப்பிடம் ராஜாவின் வார்த்தை, ராஜாவின் வார்த்தை இருந்ததனால் இவன் ராஜாவாக உயர்த்தப்பட்டான். எலியாவுக்கு, எலிசாவுக்கு, மோசேக்கு, யோசுவாவுக்கு, கிதியோனுக்கு, தாவீதுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது என்று வேத சொல்லுகிறது. ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டு அங்க அதிகாரம் உண்டுன்னா தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும் ஆவியாயும் ஜீவனமாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் நினைவுகளையும் மூனையும் உருவ குத்துகிறதாயும் வகையறுக்கிறதாயும் ஆவியும் ஆத்மாவையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. சோ தேவனுடைய வார்த்தை யோசேப்புக்கு உண்டானது, எலியாவுக்கு உண்டானது, எலிசாவுக்கு உண்டானது, தாவீதுக்கு உண்டானது, மோசே, யோசுவா, எசேக்கேல், மரியாள், யோசேப்பு கூட தேவனுடைய வார்த்தை உண்டானது. கொலைகாரனாகிய காயனுக்கு உண்டானது. தேவனுடைய சத்தம் கேட்பது எளிது, தேவனுடைய வார்த்தை உண்டாவது எளிது. சோ எங்கே ராஜாவின் வார்த்தை உண்டு அங்க அதிகாரம் உண்டு. தேவன் சொல்லுகிறார், இயேசு அவருக்கு ஆழத்துக்கு கொண்டு போ. அவன் சொல்றான், ஆண்டவர் முழுவதும் பிரயாசப்பட்ட ஆகிய ரேமா வார்த்தையின்படி குறிப்பிட்ட நேரத்திற்கு குறிப்பிட்ட நபரால் கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட வார்த்தைக்கு பேர் தான் ரேமா. ரேமா வார்த்தை, இந்த ரேமா வார்த்தையின்படி போடுகிறேன்னு போட்டான். பாத்தீங்கன்னா மழை கிளியத்தக்கதாய் படகு அமிழத்தக்கதாய் மீன்கள் கிடைத்தது. ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டு அங்க அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரம் செயல்பட வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாக வேண்டும். எலியாவுக்கு உண்டான அப்படின்னா சொன்னா 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யாது என்னுடைய வாக்கின்படி அன்றி. இப்ப எனக்கு வாக்கு உண்டாயிட்டு ரதத்தை வேகமாய் பூட்டி சொல்லும், மழை உம்மை தடை பண்ணாதபடி. தேவனுடைய ஊழியக்காரன் வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும்னா இறங்கு. சோ ராஜாவின் வார்த்தை எலியாவுக்கு இருந்தது வல்லமை உள்ளதா இருந்தால், யோசேப்புக்கு இருந்தது அதிகாரம் நிறைந்தவனா இருந்தான். 2வது பாத்தீங்கன்னா ரோமர் 13:1
நம்ம வாழ்க்கையில் அதிகாரம் செயல்பட வெளிப்பட வேண்டுமானால் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனெனில் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரத்திற்கு கீழ்ப்படுகிறவன் யோசேப்பு. அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். அதிகாரங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பு பாத்தீங்கன்னா பார்வோனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான், போத்திபாருக்கு கீழ்ப்படிந்திருந்தான், சிறைச்சாலைக்காரனை கீழ்ப்படிந்திருந்தான். அவன் பெற்றோர் யாக்கோபு எப்ரோன் பள்ளத்தாக்கில இருந்து அனுப்புனான், சகோதரர்களை விசாரிச்சுட்டு வா, இதோ போகிறேன், அவ்வளவுதான். மகிழ்ச்சியோட கீழ்ப்படினான். நல்ல கவனிங்க, சூழ்நிலைக்கு ஏற்ப அவன் கீழ்ப்படினான். அடிமையாக்கப்பட்டான், ரைட்டு கீழ்ப்படிவோம், கர்த்தர் என் கூட இருக்கிறான். சிறைச்சாலையில கைதி, அங்கேயும் கீழ்ப்படிஞ்சு அதிகாரத்துக்கு கீழ்ப்படி. பார்வோனுக்கும் கீழ்ப்படிந்து என் தகப்பனுடைய அடக்கத்துக்கு, என் தகப்பனை போய் கூட்டு வர்றதுக்கு வண்டிகளை அனுப்ப சொல்லி கேட்டு. நம்முடைய வாழ்க்கையில கூட அருமையான தேவனுடைய அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது, முதலாவது தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையிலே நிறையும் பொழுது அதிகாரம் உண்டாகிறது. ரெண்டாவது அதிகாரத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது அதிகாரம் வெளிப்படுகிறது. மூன்றாவது தேவனை விசுவாசிக்கும் போது அதிகாரம் உண்டாகும். இயேசுவே சொல்லியிருக்கிற வசனத்தை, வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால் நீங்கள் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடு. வாழ்க்கையில தேவனை விசுவாசிக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்னோடு இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகல, என்னை கைவிடல. அதான் சொல்றேன், யோசுவாவும் சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும் தரித்து நில் சொன்னபடியே பார்த்தீங்கன்னா அங்க செயல்படுகிறது. நான்காவது பரிசுத்த ஆவியினால் உண்டான அதிகாரம். இயேசு கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். காட் கான்சியஸா இருக்கும்போது அதிகாரங்கள். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலை, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் என்னை அபிஷேகம் பண்ணினார். அசுத்த ஆவியானவர் அவற்றை வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அசுத்த ஆவிகள்லாம் விலகு. சீஷர்களை பார்த்து சொன்னார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற வரைக்கும் நீங்க எருசலேமில காத்திருக்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவா தேவ பிள்ளைகள், உங்க வாழ்க்கையில யோசேப்பு அதிகாரம் உள்ளவனாயிருந்தா அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி நீங்கள் செய்ய, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில கூட அதிகாரத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்படும் பொழுது, தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் நிழலிடும்போது அதிகாரம் நிறைந்தவர்களாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விருப்பப்படுகிறேன். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால யோசேப்பை போல, இயேசுவை போல, இயேசு குறித்து மரியாள் சொன்னா அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய். யோசேப்பை அதே போல யோசேப்பு என்ன சொல்லுகிறானோ அதன்படி செய். அதிகாரம் நிறைந்தவனாய், டாப் மோஸ்ட் பார்வோனுக்கு தகப்பனாய் உயர்த்தின கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரே அதிகாரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ கிருபை. ஜனத்தை ஆசீர்வதி. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அதிகாரம், கர்த்தாவாகிய இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது வருகிற அதிகாரம். ஆண்டவரே, ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டு அங்க அதிகாரம் உண்டு. அது மாத்திரமல்ல, அதிகாரத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது எங்க வாழ்க்கையில் அதிகாரம் வெளிப்படுகிறது. அவருடைய கிருபை ஆண்டவரே அறிவு ஞானம் உண்டாவதாக என்று ஆசீர்வதிக்கும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ச்சியாக நேரலை தீர்க்கதரிசி நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் ஐசக் ரத்னராஜ் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க.